இப்போ ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு. அதே மாதிரி 5000 கொடுத்தா அங்கே போடுவோம் ஓட்டு. ரைட்டா? ஏதோ எல்லாரும் வந்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்யல. எங்க வீடெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுகுது. தம்பி, எங்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்காங்க வந்து சொல்லு பாப்பா. நல்லா கேமரா எடுத்து சொல்றேன் வந்து. அதுக்கு போறதுக்கு தான் கேட்குறேன். எனக்கு காசு வேணாம், கத்திரிக்காய் வேண்டாம். யார் நல்லா ஆட்சியில் நல்லா இருந்தா போதும். அதான் இப்போ யார் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஐயா, நீங்கள் யாருக்கு வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இருக்கு? போடணுங்கிறாங்க தம்பி எல்லாருமே. விஜய்க்கா? எல்லாரும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்களா? நானும் தான் அப்படி தான் மாற்று வருதுங்க. எதனால? ஏன் அந்த கருவு பிரச்சனைங்கிறாங்கல்ல, அதனால அதான் அப்படின்னாங்க. சரி, நமக்கு என்ன அப்படியா? மாற்றி வரட்டும், வருஷமே தான். சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி கலைஞருக்கு தான் போட்டது. அம்மாவுக்கு அம்மாவுக்கு பிடிச்சி மாற்றி மாற்றி வருது. சரி சரி. போன தடவைலாம் கலைஞருக்கு தான் போட்டோம். அப்படியா? இந்த தடவை மாற்றி வச்சு. சரி சரி, நான் ரொம்ப போட்டு வந்தால் அதுதான். அப்புறம் எல்லாமே பசங்கள்லாம் மைனஸ் செட்டு கூட எல்லாம் இதுக்கு போகணுங்கிறாங்க எங்கள் பசங்கள்லாம். சரி, நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரி சரி. ஐயா, வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? எப்பவும் போடுற கலைஞருக்கு தான் போடுவோம். கலைஞருக்கா? சரி சரி. வேறு இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? கலைஞருக்கு தானே? அவரு வேறு. சரி சரி. இப்போ புதுசாக வேறு மாதிரி மாற்றி போடலாம். நாங்கள் மாறல. 1000 ரூபா மாறிச்சு போடுறோம், நமக்கு தேவையில்லை. சரி சரி, அவ்வளோதான். சரிங்க ஐயா. வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க? பிடிச்சவங்களுக்கு போட்டுடலான்றது. பிடிச்சவங்க தான் யார்? நம்ம எப்பயுமே ஏடிஎம்கேவா? சரி சரி சரி, அதுக்கு தான் கேட்டேன். மாறி மாற்றி போடுற மாதிரிலாம் இல்லை. இல்லை, இந்த வருஷம் மாற்றி போட்டேன், ஒன்றும் மாறின மாதிரி தெரில. பழையபடி பழைய கட்சிக்கு போயிடலாம். சரி சரி. மாற்றி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேக்கு போட்டேன். டிஎம்கேவா? சரி. யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க வர வருஷம்? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கா? சரி சரி. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு தான் போட்டேன். ரெட்டலைக்கா? சரி சரி. விஜய்க்கு போடுறதுனால நல்லா நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். சரி சரி. இருங்க, யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க வர வருஷம்? விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு இருக்கோம். விஜய்க்கா? என்ன காரணம்? ஏதோ எல்லாரும் வந்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்யல. எங்க வீடெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுகுது. அப்படியா? ஏதோ அவருனால வந்தால் எங்களுக்கு அதை ஒரு உதவி பண்ணுவாரோ என்னமோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி அதுக்கு போட்டான். அதுக்கு சூரியனுக்கா? சரி சரி. அதனால இப்போ இந்த தடவை விஜய்க்கு போடலாம்னு இருக்கீங்க? போடலாம்னு போடுறத. சரி சரி. போடலாம்னு இருக்கிறது என்ன போடுறத. சரி சரி, அதுக்கு தான் கேட்டேன். இங்க பாரு, நான் வேலை பார்த்தா காசு எனக்கு வந்து நல்லா கேட்டுக்க வந்து வந்துக்கா. அப்படி தம்பி, எங்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்காங்க வந்து சொல்லு பாப்பா. நல்லா கேமரா எடுத்து சொல்றேன் வந்து. அதுக்கு போறதுக்கு தான் கேட்குறேன். நான் வந்து மாமட்டி ஆள் எடுக்கிறேன். நான் வந்து போய் நாய்க்கிறேன் வந்து மாமட்டி வேலை பார்க்குறேன். எனக்கு என்ன உதவி இருக்கு வந்து சொல்லு பாப்பா. உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே இல்லையே. உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? பைக் இருக்குதா? கத்திரிக்காய் தண்ணி போட்ட நான் கஷ்டப்படுறேன் பாக்குறப்பா. தம்பி, உள்ள சொல்றேன், என்ன பண்ணீங்க வந்து நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி. எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டாளி, ரொம்ப ஏழை வந்து அதே மாதிரி உதவி பண்ணுங்க. சரி, யாருக்கு போடலான்னு இருக்கீங்க ஓட்டு? இது நான் நம்ம இஷ்டப்பட்டா போறேன். இப்போ ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு. அதே மாதிரி 5000 கொடுத்தா அங்கே போடுவோம் ஓட்டு. ரைட்டா? அப்புறம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா நம்ம எதுவும் கேட்க முடியுமாடா? நான் சொல்றேன் வந்துங்க. நான் ரெட்டலைக்கு தாங்க போடுவேன். பாருங்க தம்பி, நான் உள்ளே சொல்றேன்ப்பா. எனக்கு காசு வேணாம், கத்திரிக்காய் வேண்டாம். யார் நல்லா ஆட்சியில் நல்லா இருந்தா போதும். அதான் இப்போ யார் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எடப்பாடி தான் வேணுங்கிற. எடப்பாடியா? ஆமாப்பா. சரி சரி. சொல்றேன் அந்த 2000 கொடுத்தாரு. இங்க பாரு, இங்க பாருப்பா, சொல்றப்பா. அது உங்காலப்பா. விஜய் வந்து அழிச்சிட்டான் வந்து. எனக்கு வந்து எடப்பாடி வந்தா போதும்பா. எப்படி இருந்தா போதுமா? 2500 கொடுத்தா வந்து. இவன் என்ன கொடுத்தா வந்து சொல்லுப்பா. போடுப்பா, போடு. வச்சது என்ன கட்சிப்பா. நான் பக்காப்பா எடுப்பா வந்துப்பா. இங்க பாரு. ஐயோ, தீவிர பக்தனா? சொல்லுப்பா. சரி சரி. நீ யார் சொல்லுப்பா. பாரு, நாங்களாம் பாரம்பரிய நீங்களும் ரெட்டலைக்கு தான் போடலான்னு இருக்கீங்களா? நாங்களும் ரெட்டலைக்கு தான். ஆமா தம்பி. சரி சரி. காந்திராஜ் இருக்கிற நின்ன காலத்திலேயே திமுக போயிட்டே இல்ல. அப்ப வந்து இங்க ரோட்ல வந்து ஆள் போற பாரு. ரோடு ஒண்ணு இல்லப்பா. இவருக்கு தான் போட்டோம். சரி, ரெட்டலைக்கு. தம்பி இவரு பரமசிவம். சரி சரி. பரமசிவம் ஐயா தெரியுமா? விபி பாலசுப்ரமணியம். அவர் காலத்துல இருந்து நாங்க ரெட்டலை. சரி சரி. நீங்களும் ரெட்டலை தானா? சரி. பஸ் விடுறேன்ட்டு 10 பேர் எங்க லவ் பண்றான், ஜெயின் அழுக்கிறான். ஆமா,
நான் உண்மை சொல்கிறேங்க வந்த ம் ஈயந்தில் வந்து பாருங்க வந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கிறான். திருவாரூர் வந்து பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கிறான். வீடு விட்டு போயிட்டான். அவன் தாலியெல்லாம் அறுத்து லவ் பண்ணி போயிட்டான். உண்மையை சொல்கிறேன். நீ சொல்லு, கேமரா போடுப்பா. நான் சொல்கிறேன்ப்பா, போடுப்பா. ம் இந்த ட்ரிப் வரப்போ உதப்பாராப்பா எடப்பாடியார் அவர் தாங்க சரி நிச்சயமாக சொல்கிறாங்க. ம் சரிங்க